ஒவ்வொரு எண்ணக்கூடிய எண்ணங்கள் இது ஒரு பிரான்ச் ஆபீஸ்ல வச்சிருக்காங்களா கம்ப்யூட்டர், அந்த மாதிரி எல்லாமே மெயின்ல இணங்கி இருக்கு. அதுதான் அத மகா ஆகாச வழியாக யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த முறையிலே பதிந்து அவ்வப்போது நாம் செய்த செயல்கள் எல்லாம் பதிவாகி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது அல்லவா, அது உயிராற்றல். அந்த உயிரை உணர்ந்து அந்த உயிரிலே இருந்து வெளியே வரக்கூடிய மனமானது அவ்வப்போது புலன்களுடைய தொடர்புக்கு ஏற்பவும் இடத்துக்கு ஏற்பவும் வெவ்வேறாக அனந்தமாக பல கோடியாக வடிவமெடுக்கிறது. ஆகையினாலே சத்தாகிய சிவமே சித்தாகிய உயிராகி அனந்தம் என்ற மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற போது சச்சித்தானந்த வடிவமாக மனிதன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதுதான். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஆற்றல் பெற்ற ஒரு உருவம் மனிதன். அந்த உருவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல ஒருவருக்கு ஒருவர் ஆற்றலிலே, அடிப்படையான ஆற்றலிலே வேறுபாடு இல்லை. பெற்ற பதிவுகளிலே தான் வேறுபாடு. அந்த வேறுபாட்டினாலேதான் குண வேறுபாடு, தன்மை வேறுபாடு உண்டாகிறதே அன்றி அந்த மெய்ப்பொருள் என்ற பொருளிலே ஒரு வேறுபாடும் இல்லை. எனவே எல்லாருடைய உள்ளத்திலே இருந்தும் அந்த உண்மை பொருளை உணர்த்திவிட முடியும், தூண்டிவிட முடியும், அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். விரும்பினால் முயற்சித்தார் திரும்ப வேண்டும். அந்த புறமே பார்த்து கொண்டு இருந்தால் புலன் வழியே உலகிலே சிக்கி அதுவேதான் இருக்கும். ஆனால் இந்த புறம் திரும்பி உட்புறம் திரும்பி பார்த்தோமேயானால் அங்கேதான் முழுமுதற் பொருளாக உள்ள சிவம் தோன்றும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.